சிமிழ் ஒண்ணு உண்டு பண்ணி கொடுக்கணும். பார்வதி அம்மா ஏன் சிமிழ் கேட்கறாங்க தெரியுமா? என்ன காரணம்? பகவானை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று. பகவானை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி சிமிழுக்குள்ள ஏதாச்சும் ஒரு உயிரை படிச்சு அடைச்சு பார்ப்போம். ஆமாவோ அமையா. அந்த உயிருக்கு பகவான் படியலக்காரா இல்ல பட்டினியா போடுதாரான்னு அப்ப தெரிஞ்சிருக்கும் அந்த பகவானோட மகிமை. நம்ம பகவான் கூட போய் பார்க்கணும் அவசியமே இல்ல. எப்ப நடந்துச்சு? சிமிழுக்குள்ள ஏதாவது ஒரு உசுரை பிடிச்சு அடைப்போம். மதியம் மட்டும் தான, நைட் முடிஞ்சு நைட் படியலக்காரா பட்டினியா போடுதாரான்னு பாப்போம் என்று சொல்லி விஸ்வகர்மனிடத்துல ஒரு சிமிழை வாங்கி அதுக்கு திருக்காணி போட்டு ஒண்ணு வாங்கினான். ஆமா, அந்த சிமிழுக்கு திருக்காணி ஒரு பூஜை இருக்கும் போட்டு அந்த சிமிழுக்குள்ள ஒரு உயிர் அடைச்சு அடைக்கணும்னு சொன்னா என்னத பிடிச்சு அடைக்கலாம்? தென்காசி பக்கத்துல தான். தென்காசி தான். அதே ஊருக்கு பக்கத்துல தான். சின்ன சிமிழுப்பா. சின்ன சிமிழ். சிமிழோ சிறுசு. சரி. அப்படி